ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி டே. ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பர்த்டே எடிட் வேணும், பர்த்டே எடிட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே வீடியோ எடிட் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இமேஜ் வேணும், அது போய்ட்டு நீங்கள் மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஷாட்டில் ஃபோட்டோக்கு போய்க்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க ஃபோட்டோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு 16:9 ரேஷியோ வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிப்பில் வந்து ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி லைட்னஸ் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அதில் ஸ்டைல் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ பிளர் செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பிளர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு பிப் ஆப்ஷன் போய்ட்டு நான் கொடுக்குற இமேஜ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு நான் கேன்வாவில் தான் வந்து க்ரியேட் பண்ணேன், கேன்வா ஆப்பில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்துட்டு உங்களுக்கு நிறையா இதெல்லாம் வரும்ல, ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கேன்வாவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் கூட கொண்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து இது வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பிப்பில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் வரலன்னா நீங்கள் உங்களோட இன்ஷாட்டை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிப்புக்கு போய்ட்டு நீங்கள் வந்து 1 by 1 இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மாஸ்க்குக்கு போய்க்கோங்க. மாஸ்க்குக்கு போய்ட்டு சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக நான் வந்து சர்க்கிள் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த சர்க்கிள் இருக்க இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் இமேஜ் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது, அதனால் நீங்கள் ஜஸ்ட் இந்த இமேஜ் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம இப்போ ஆட் பண்ணோம்ல ஃபோட்டோ அது வந்து பின்னாடி போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த போ வந்து முன்னாடி வந்துடும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஒரு டென்ஷனும் ஆக வேணாம், ஏன்னா இதில் வந்து நம்ம லேயர் வந்துட்டு செலக்ட் பண்ண முடியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ஃபோட்டோவும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ மாஸ்க்குக்கு போங்க. மாஸ்கில் பார்த்தீங்கன்னா 3rd ஒன் இருக்கா, அதுதான் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்கொயர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்கொயர் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஸ்கொயர் இருக்காது, அதனால கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சும்மா ஒரு டெம்ப்ளேட் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் பிப் ஆப்ஷன் போய்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்டில் கொடுத்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். க்ராப்புக்கு போய்ட்டு 16:9 ரேஷியோ வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள்குள்ளே வர மாதிரி கரெக்டாக அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இமேஜை ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து மேலே வந்துடும், தெரியுதா? ஸோ இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்துட்டு எல்லாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பிப் வீடியோ ஆட் பண்ணோம்ல, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதனோட வேல்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதனோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மட்டும் நான் பண்ணுற வேல்யூஸ் மட்டும் நீங்கள் வந்து எந்த வேல்யூ கொடுத்துருக்கீனோ அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஹோமுக்கு போய்க்கோங்க. ஹோமுக்கு போயிட்டு வீடியோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோலேருந்து எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சாங்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நான் இமேஜையும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன், இல்லைனா நீங்கள் டியூரேஷன் கொடுத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன், சும்மா ஹாப்பி பர்த்டே டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஹாப்பி செகண்ட் பர்த்டே என்ன வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து அந்த இதில் கொடுத்துருப்பேன், ஃபாண்ட் பேக்கில் கொடுத்துருப்பேன், அதனோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த பர்த்டே கீழேயே நேம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, ஸோ அங்கே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மேலே வைக்கிறேன், சும்மா ஒரு நேம் கொடுத்து மேலே வைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அங்கே கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் கீழே கொடுக்குறனா கீழே கொடுத்துக்கோங்க.
அந்த பெயிண்ட் ஸ்ட்ரோக் மேலே. நான் வந்து பெயிண்ட் ஸ்ட்ரோக் மேலே நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெயிண்ட் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு நான் வந்து இது கொடுத்துருப்பேன். ஸோ லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், சாங்கோட லிரிக்ஸு. ஸோ அப்படி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது பெயிண்ட் ஸ்ட்ரோக் மேலே வைக்கிறனா நீங்கள் வந்து கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். க்ளோ எஃபெக்ட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணணுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்துட்டு இது ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த இடம் வேண்டாம்னா நீங்கள் பேக் வச்சுட்டு நான் வந்து பாருங்கள், நான் வந்து லிரிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் நார்மல் அனிமேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ஃபேட் அந்த அனிமேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கரெக்டாக அந்த பெயிண்ட் ஸ்ட்ரோக் மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட் எல்லாமே நான் வந்து அந்த ஃபாண்ட் பேக்கில் கொடுத்துருப்பேன். 20 ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட்டு. ஸோ இது வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அந்த இமேஜ் ஒன்று தான் இதில் மெட்டீரியல் தான். ஸோ அந்த வந்து மெட்டீரியல் லிங்க்னு கொடுத்துருப்பேன். ஃபாண்ட் வந்து ஃபாண்ட் பேக்கில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டெல்லாம் நீங்களே வச்சுருந்துருப்பீங்க. எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்த ஃபாண்ட்டு தான். ஸோ நான் லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் ஸோ அதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் போய்க்கோங்க. பிகாஸ் இன்ஷாட்டோட ஃபோட்டோ வெர்ஷன் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபோட்டோ வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நான் ஆல்ரெடி என்னோடய ஹெச்டிஆர் வீடியோ அந்த எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போட்டதுலேயே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு வேல்யூஸ், ஃபோட்டோட வேல்யூஸ், இந்த மாதிரி லைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்பவே உங்களோட ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீடியோஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாமே வேல்யூஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ நான் கொடுக்குற வேல்யூவே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோட்டோ ஒரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. வேறு என்ன எடிட்டிங் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் புது வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அதான் guys, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.